பெரம்பூர் தொகுதியில் முதல் முறையாக களம் காணும் தாவேக தலைவர் விஜய் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு தனது பரப்புரை வாகனத்தில் அவர் திரும்பிக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், இப்ப பெரம்பூர் தொகுதி ஒரு நட்சத்திர அந்தஸ்து கொண்ட தொகுதியாக இருக்கிறது. தாவேக தலைவர் விஜய் களம் காண்கிறார். அவரை எதிர்த்து பாமக, திமுக, நாம் தமிழர் கட்சி சார்பாக வேட்பாளர்கள் யாரெல்லாம் களம் காண்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம். பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவர் பரப்புரையை தொடங்க இருக்கிறார். எத்தனை மணிக்கு அவருடைய பரப்புரை நடைபெறுகிறது, எந்தெந்த இடங்களில் மேற்கொள்கிறார், விவரம் என்ன? திலகவதி, பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் தன்னுடைய வேட்புமனு தாக்கலை முடித்த கையோடு முதல் இடமாக தன்னுடைய பிரச்சார பயணத்தை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் இருந்து தாவேக தலைவர் விஜய் தொடங்க இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார். இன்று பார்த்தோம் அப்படின்னா சென்னை மாவட்டத்துக்கு உட்பட்ட பல்வேறு சட்டமன்ற தொகுதிகள், குறிப்பாக சென்னை பெரம்பூர் அவர் இருக்கக்கூடிய பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி, அதனை தொடர்ந்து கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி, அதுவும் மிக முக்கியமான ஒரு தொகுதியாக பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய நிலையில் இதற்கு அடுத்தபடியாக பெரம்பூர் அடுத்து கொளத்தூரில் தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். அதனை தொடர்ந்து வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி, வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியுடைய தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச்செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அந்த தொகுதியில் தாவேக சார்பில் போட்டியிடக்கூடிய நிலையில் இன்று 3 இடங்களில் 3 சட்டமன்ற தொகுதியில் தன்னுடைய பிரச்சார பயணத்திற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் விஜய் இந்த வேட்புமனு தாக்கலை முடித்த கையோடு பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறார். இதற்கான ஏற்பாடுகளும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் காவல்துறை சார்பில் செய்யப்பட்டுள்ளன. கட்சி தொண்டர்கள் அதிக அளவில் அவருடைய பிரச்சார வாகனத்தை சுற்றி வரக்கூடாது என்பதற்காக தடுப்புகள் அமைக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல அவர்கள் வர முடியாதபடி தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்க சற்று நேரத்துக்கு முன்பு குறிப்பிட்டதுபடி மிக முக்கியமான ஒரு தொகுதியாக மாறி இருக்கிறது என்று சொல்லலாம். விஜய் நேரடியாக களம் காண இருக்கக்கூடிய நிலையில அவரை எதிர்த்து திமுக சார்பில் ஆர்.டி. சேகர், அதே போல பாட்டாளி மக்கள் அதிமுகவுடைய கூட்டணி சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொருளாளர் திலகபாமா போட்டியிட இருக்கிறார். இந்த நிலையில தன்னுடைய வேட்புமனு தாக்கலை விஜய் முடித்திருக்கிறார். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியுடைய வரலாறை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இது மிக முக்கியமான ஒரு திமுகவுடைய கோட்டை என்றே சொல்லலாம். சட்டமன்ற தொகுதி இந்த 1952 உருவான தொகுதி. கிட்டத்தட்ட 16 முறை பொதுத் தேர்தலை எதிர்கொண்டிருக்கக்கூடிய தொகுதி. இதில் 9 முறை திமுக தான் போட்டியிட்டு வென்றிருக்கிறது. மீதம் 6 முறையுமே பார்த்தோம் அப்படின்னா திமுக கூட்டணி கட்சிகள், பெரும்பாலும் இடதுசாரிகள் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சட்டமன்ற தொகுதியாக சென்னை மாவட்டத்துக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதியாக இருக்கிறது. அந்த அடிப்படையில பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர்கள் தான் இந்த தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். வடசென்னையுடைய மிக முக்கியமான ஒரு சட்டமன்ற தொகுதியாக இருக்கக்கூடிய நிலையில அதனை தேர்ந்தெடுத்து விஜய் போட்டியிடக்கூடிய நிலையில இது ஒரு நட்சத்திர அந்தஸ்து பெற்றிருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக மாறி இருக்கிறது. இந்த தொகுதியுடைய வாக்காளர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 2,24,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இந்த தொகுதியில இருக்காங்க. டிசைடிங் ஓட்டர்ஸ் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா மிக முக்கியமாக பட்டியலினத்தவர்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சட்டமன்ற தொகுதியாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தொழிலாளர் வர்க்கம் அதிகம் வசிக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியாக பார்க்கக்கூடிய நிலையில பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் விஜய் களம் காண்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் தன்னுடைய பிரச்சார பயணத்தை இந்த தொகுதியிலிருந்து தமிழ்நாடு முழுவதற்குமான அந்த பிரச்சார பயணத்தை தன்னுடைய சொந்த தொகுதியிலிருந்து தொடங்க இருக்கிறார். திலகவதி, இல்ல ஒரு சுவாரஸ்யமான அம்சம் இன்றைக்கு பார்க்க வேண்டியது, பெரம்பூர்ல களம் காண்கிறார், அதனால பிரச்சாரத்தை அங்கிருந்து தொடங்குகிறார் தாவேக தலைவர் விஜய் அப்படின்றது புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்த தொகுதியாக அவர் கொளத்தூரை தேர்வு செய்திருக்கிறார். அது முதலமைச்சருடைய ஆஸ்தான தொகுதியாக இருக்கக்கூடியது கொளத்தூர் தொகுதி. அந்த தொகுதியில மக்கள் வரவேற்பு எப்படி இருக்கும் தாவேக தலைவர் விஜய்க்கு? அது இன்னைக்கு ஒரு உற்று நோக்க வேண்டிய ஒரு அம்சமா இருக்கிறது அல்லவா? திலகவதி, அதாவது தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு பலமாக அவர்கள் அதாவது அந்த கட்சியின் சார்பில் பார்க்கப்படக்கூடிய விஷயம் என்ன என்றால், வடக்கு மண்டலத்துல அவங்களுடைய கட்சி மிக செல்வாக்கு மிக்க ஒரு அம்சமாக இருப்பதாக தான் அவர்கள் நம்புகிறார்கள். அந்த அடிப்படையில தான் அவர் சென்னையிலிருந்து, அதாவது மிக முக்கியமாக கடந்த பல தேர்தலில் வந்துட்டு பார்த்திருக்கோம், சென்னையை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு திமுக ஒரு கோட்டையாக தான் பார்க்கப்படுகிறது. கடந்த தேர்தலில் கூட 16 சட்டமன்ற தொகுதியும் திமுக மற்றும் தன்னுடைய கூட்டணி கட்சிகள் வசம் தான் இருந்தன. அது மட்டும் இல்லாமல் கடந்த 2016 தேர்தலாக 2011 மட்டும்தான் 14 சட்டமன்ற தொகுதியிலே அதிமுக கூட்டணி எடுத்தது. 2016 கூட வந்துட்டு கிட்டத்தட்ட 10 சட்டமன்ற தொகுதியில திமுக வசம் தான் இருந்தது. அந்த அடிப்படையில அவர் விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து அவர் வைக்கக்கூடிய அந்த அவருடைய பிரச்சாரங்களை வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கருத்து என்னவென்றால்,
இந்த தேர்தல், இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக மற்றும் தாவேகா இடையே இன்னும் போட்டியை டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படின்றதுதான் அவருடைய பிரச்சாரத்துடைய மிக முக்கியமான ஒரு மையப்புள்ளியாக இருந்து வருகிறது. அந்த அடிப்படையில சென்னையின் மிக முக்கியமான திமுகவுடைய கோட்டையிலிருந்தே தன்னுடைய வெற்றி பயணத்தை தொடங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர் பெரம்பூரை தேர்ந்தெடுத்ததாகும். பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் கொளத்தூருக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய தொகுதி. ஒரு தேர்வு வந்து பெரம்பூர் இருந்தது அப்படின்னா அதுக்கு பக்கத்து தேர்வே கொளத்தூர் இருக்கும். அந்த அடிப்படையில இதோட இம்பாக்ட் வந்து அந்த பெரம்பூருடைய இம்பாக்ட் நிச்சயமாக கொளத்தூர்ல வந்து இருக்கும் அப்படின்ற அடிப்படையில தான் அந்த அடுத்தடுத்த அந்த பிரச்சார பயணங்கள் வந்து அது சார்ந்து வடிவமைக்கப்பட்டிருப்பதாக தாவேகா தெரிவிக்கிறாங்க. இந்த கொளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதியில தாவேகா சார்பில் மாவட்ட செயலர், சென்னை மாவட்டத்தினுடைய செயலர் PS பாபு அவர் தான் தாவேகா சார்பில் போட்டியிட இருக்கிறார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினை எதிர்த்து தாவேகாவுடைய வேட்பாளராக BS பாபு நிறுத்தப்பட்டிருக்கார். BS பாபுடைய பின்புலத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் அதிமுகவில் இருந்து அண்மையில தாவேகாவில் இணைந்தவர். அவருக்கான வாய்ப்பு தாவேகா சார்பில் கொடுக்கப்பட்டுள்ளது. கொளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த 3 தேர்தல்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் வெற்றி பெறக்கூடிய நிலையில அவளை எளிதாக தாவேகா வேட்பாளர் வெற்றி பெற முடியாத வாய்ப்புகள் இல்லை என்றாலும் கூட ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கலாம் அப்படின்ற அடிப்படையில தான் கொளத்தூர் தொகுதிக்கு மிக அருகே இருக்கக்கூடிய பெரம்பூர் தொகுதியையும் விஜய் தேர்ந்தெடுப்பதாக தாவேகா தெரிவிக்கிறார்கள். அந்த அடிப்படையில தான் அவருடைய பிரச்சார பயணங்களும் தற்போது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்டாலின். அடுத்த கட்டமாக விஜய் தனது பிரச்சாரத்தையும் பெரம்பூரில் தொடங்க இருக்கிறார். அது குறித்த நேரலையும் நம்ம பார்க்க இருக்கிறோம்.